இசை நம்ம லைஃபோட ஒரு பார்ட். சந்தோஷமா இருந்தாலும் சோகமா இருந்தாலும் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயத்த கூட இசை சொல்லிரும். அதையும் சில ஃபீலிங்ஸ இசையால மட்டும்தான் வெளிப்படுத்தவும் முடியும். ஒரு வெற்றிடத்தை இசை அழகா நிரப்பிடும். பெண்களுக்கு கூட நீ இன்னும் தூங்கலையா அப்படின்னு கேக்குறத விட என் காதல் ராணி இன்னும் தூங்கவில்லையா அப்படின்னு கேட்டு பாருங்க, அது ரொம்ப பிடிக்கும். இசையில இசை கருவிகள் எவ்வளவு முக்கியமோ அதே அளவு பாடல் வரிகளும் முக்கியம். இன்னைக்கு சில பாடல்களை பார்க்கலாம். 2000 ஆண்டுல ரிலீஸ் ஆன ரிதம் படத்தோட ஆல்பத்தை பார்க்கலாம். இதுல 5 பாடல்கள் இருக்கு. நீர், நிலம், காற்று, ஆகாயம், தீ ஆகிய ஐம்பூதங்களோட காதல ஒப்பிட்டு வைரமுத்து தான் பாடல்களை எழுதியிருப்பாரு. கலகலவென பொழியும் பொழியும் மேகம் எங்கு செல்லுதோ, ஒளி இல்லாமல் மலரும் மலரை உழவு பார்க்க செல்லுதோ. இது மீனாவோட காதலுக்கான பாடல். இதுல வானம், விண்மீன், மேகம், மழை, நிலவுன்னு வானம் தொடர்பான எல்லாத்தையும் பத்தி எழுதியிருப்பாரு. ஐயோ பத்திக்கிச்சு பத்திக்கிச்சு பத்திக்கிச்சோ கண்ணே. இந்த பாட்டுல உன் கண்ணோடு வாழ்கின்ற காதல் தீ வாழ்க அப்படின்னு காதல நெருப்போட கம்பேர் பண்ணி எழுதியிருப்பாரு. துள்ளி வரும் காற்றே துள்ளி வரும் காற்றே தாய்மொழி பேசு, நிலவுள்ள வரையில் நிலமுள்ள வரையில் நெஞ்சினில் வீசு, காற்றே என் வாசல் வந்தாய். இந்த பாட்டுலயும் சுவாசம் போல காதல்னு சொல்லியிருப்பாங்க. காற்று எப்படி ஒரு கதவை திறக்குதோ அதே மாதிரி மெதுவா மனசோட கதவை காதல் திறந்துச்சுன்னு சொல்லியிருப்பாங்க. நதியே நதியே பாட்டு கேட்காத ஆளே இருக்க மாட்டாங்க. மார்ச் 8ஆம் தேதி பல பேரோட ஸ்டேட்டஸ் ஸ்டோரியில இந்த பாட்டு கண்டிப்பா இருக்கும். நதியே நதியே காதல் நதியே நீயும் பெண்தானே, அடி நீயும் பெண்தானே, ஒன்றாய் இரண்டா காரணம் 100 கேட்டால் சொல்வேனே, அடி கேட்டால் சொல்வேனே. ஆறு, அருவி, கடல குமரி மனைவி தாய் கூட ஒப்பிட்டு இருப்பாரு. பெண் ஒரு தண்ணீர் மாதிரி. தண்ணீர் எப்படி உறையுமோ உருகுமோ அதே மாதிரி பருவ காலங்களுக்கு ஏற்ப பெண்ணோட உணர்வுகளும் இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. ஸ்பெஷலா சொல்லணும்னா காதலி அருமை பிரிவில் மனைவியின் அருமை மறைவில் நீரின் அருமை அறிவாய் கோடையிலே. பெண்கள் இல்லாம ஆண்களே இல்லைன்னு இந்த வரிகள் இருக்கும். கடைசியா இருக்கிறது நிலம். அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலைன்னு ஒரு திருக்குறள் இருக்கு. அதோட ரெஃபரன்ஸ் தான் காதலிக்காக நான் எவ்வளோ நாள் வேணும்னாலும் காத்திருப்பேன்னு, நிலமே பொறு நிலமே உன் பொறுமை வென்று விடுவேன் அப்படின்னு எழுதியிருப்பாரு. Nice voice. You're having some grasping power. Good.